ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்மதி அரிசி வச்சு ஒரு சூப்பரான வெஜ் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸில் வந்து சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி வந்து குக்கரில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சுருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். பாஸ்மதி அரிசி வந்து 375 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த உலக்கு வந்து 250 கிராம் 1 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. காய்கறிகள் என்னென்னு எடுத்திருக்கேன்னா, கேரட் ஒரு பெரிய சைஸில் 1 எடுத்திருக்கேன், பீன்ஸ் ஒரு 6, பட்டாணி ஒரு 1/4 கப், காலிஃப்ளவர் ஒரு 6 பூ எடுத்துக்கோங்க. சௌச்சவ் வந்து பெரிய சைஸில் ஒரு 1/2 கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ வந்து ஒரு மீடியம் சைஸில் 1 எடுத்துருக்கிறேன். காய்கறிகள் வந்து இவ்வளோ தான் அளவெல்லாம் இல்லைங்க, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப பிடிச்ச காய்கறிகளை அதிகப்படுத்திக்கலாம், பிடிக்காத காயில் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் காய்கறியும் ஒரு பேனில் போட்டுக்கலாம். முதல்ல வந்து எல்லா காய்கறிகளையும் எல்லா மசாலா போட்டு நம்ம மேரினேஷன் பண்ணணும். ஏன்னா தம் பிரியாணிங்கிறனால முதலே மசாலாவில் ஊறிடணும். இது இப்போ ஷாஹி ஜீரா ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது இல்லாதவங்க சீரகம் கூட சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் சேர்த்திக்குங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா ஒரு 1/4 கை அளவுக்கு சேர்த்திங்க. 2 பச்சை மிளகா கீரியது, 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான கர்ட் எடுத்துக்கங்க. இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி இலை சிறிதளவு. இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க, இல்லைன்னா மண் சட்டி இருந்தால் அதை எடுத்துக்கங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சு சேர்த்துறேன். உங்களுக்கு பிரியாணிக்கு தேவையான மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்திக்குங்க. பட்டை சின்ன துண்டாக ஒரு 3 சேர்த்திருக்கேன். பிரியாணி இலை 1, கிராம்பு 3, நட்சத்திரப்பூ 1, கீரிய பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி, 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்குங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போது ஊற வச்ச அரிசியை சேர்த்திக்கலாம். இது ஒரு 3/4 பத அளவுக்கு வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். இந்த நேரத்தில் நாம் வெங்காயத்தை பார்த்துடலாம். இது பாருங்கள், இன்னமே நல்லா வதங்கி வரணும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். சிம்லேயே வச்சு வதங்கினீங்கன்னா தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலரும் மாறி வந்துருச்சு, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போது இதில் 1 கரண்டி அளவுக்கு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ டைரெக்டாக நம்ம ஊற வச்ச காய்கறிகள் போடணும். இப்போ எண்ணெய் தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் சேர்த்துங்க. இதில் வந்து ஏற்கனவே எண்ணெய் இருக்கிறதுனால நான் எண்ணெய் சேர்த்தலை. இப்போ ஊற வச்ச காய்கறிகளை சேர்த்திக்கலாம். இது நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். சாதம் போடுறதுக்கு முன்னாடி காய்கறிகள் வந்து நல்லா வெந்து வந்துடணும். நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த காய்கறிகளாக நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. ஒவ்வொருத்தரும் அதிகமாக காய்கறிகள் போட்டிருப்பீங்க, சில பேர் குறைவாக போட்டிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா 3/4 பத அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வடிகட்டி அந்த தண்ணியும் எடுத்து வச்சுருங்க, நம்ம அது பின்னாடி பயன்படுத்துவோம். இப்போ காய்கறிகளை மூடி வச்செல்லாம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ இன்னமே நல்லா வெந்து வரணும். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போது எல்லா காய்கறிகளையும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கீழே. இப்போது வேக வச்ச சாதத்தை மேலே போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மேலே. மூணு டேபிள் ஸ்பூன் பாலில் குங்குமம் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம்.
வேக வச்ச அரிசி அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மேலே ஃப்ரை பண்ண ஆனியனை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் விட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ தம் கட்டுறதுக்கு நான் மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு லோ ஃப்ளேம்லேயே 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஃப்ளேம் வந்து ஒவ்வொரு மாதிரி எரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வீட்டுக்குள்ள நல்லா வாசமாக இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூப்பரான வெஜ் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.